ஆத்மா கர்த்தரை நம்பி அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? சங்கீதத்துல இப்படி வசனம் வருது, என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்து இருக்கிறது, என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். சங்கீதம் 131. அமர பண்ணினேன், அமர்ந்திருக்கிறது. ஆத்மா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் ஆத்மாவுக்கு அருமையான ஒரு அனுபவம். ஆத்மா இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கிறோமா? அமர்ந்திரு, அமர்ந்திரு. எங்க பயன்படுத்திருக்கிறோம்? எப்படி பயன்படுத்துறோம் வாழ்க்கையில? அமைதியாயிரு. அமர்ந்திரு அப்படின்னா அமைதியா இருக்கிறது புரியுது. அமர்ந்திருங்கிற வார்த்தையை எங்க பயன்படுத்திருக்கிறோம்? அமர்ந்திரு. அமர்ந்திருன்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? உட்கார்ந்து. அப்பலாம் என்ன அர்த்தம்னா, கொஞ்ச நேரம் உட்கார மாட்டான்ப்பா, ஒரு இடத்துல உட்கார மாட்டான்ப்பா கொஞ்ச நேரம் சொல்றாங்களா? அதான், கொஞ்ச நேரம் உட்காராது உடம்பு அப்படிம்பாங்க. ஆத்மா அமர்ந்து இருக்கிறது, உட்கார்ந்து இருக்கிறது, கையை காலை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது, சேட்டை பண்ணாம ஒரே பிடியா ஒரே இடத்துல அமர்ந்து இருக்கிறது. ரொம்ப கஷ்டம். ஆத்மா அமர்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாங்க வசனம் சங்கீதத்தில் வருது, என் ஆத்மா கர்த்தரையே நோக்கி அமர்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி ஆத்மா அமர்ந்து இருக்கிற நேரங்கள்ல வெளியே இருக்கிற ஆட்களுக்கு, வெளியே இருக்கிற மனுஷனுக்கு, வெளி பார்வைக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன ஒரு முயற்சி எடுக்காம சும்மா இருக்கிறாரு அப்படின்னு மற்றவங்களுக்கு அந்த பார்வை அப்படி இருக்கும். என்ன பிரதர் ஒன்றும் செய்யாம இருக்கிறாரு, ஒரு ஸ்டெப் எடுக்காம இருக்கிறாரு, ஒரு முயற்சியும் பண்ணாம இருக்கிறாரு, சும்மானா இருக்கிறாரு பிரதர். ஆத்மா அமர்ந்து இருக்கும் போது வெளியே இருக்கிறவங்களுக்கு சும்மா இருக்கிறதா சரி தெரியும், இது சும்மா இருக்கு. புரியுதுங்களா? ஆமா. இதெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா நீங்க புரிவீங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்மளுடைய ஆத்மா லாக் ஆகும் போது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், இது வெளியே இருக்கிறவங்க இது எப்படி பார்த்து நம்மகிட்ட பேசுவாங்க, இதெல்லாம் நீங்க அந்நியாரம் தான் உங்களுக்கு புரிய வரும். கர்த்தர் நல்லவர். அதனால ஆத்மா அமர்ந்து, இந்த பாட்டுலாம் அப்படிதான் உணர்ந்தான் பாடியிருக்கிறாங்க. ஆத்மா அம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், சேட்டை பண்ணாது, அங்கிட்டு இங்கிட்டு தாவாது, குரங்கு மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். அதுதான் அந்த கர்த்தரையே நோக்குகிற அனுபவம் இருக்கிறவங்க தான் இது ரொம்ப சாதாரணமா வரும். அமர்ந்து இருக்கிற அனுபவம் ரொம்ப கடினம். இதை அவர் கொண்டு வர்றதுக்கே நிறைய ப்ராசஸ் எடுத்து கொண்டு வருவார். ஈஸியான கொண்டு வர முடியாது அவராலையும். நிறைய டைம் எடுத்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு மனுஷன்கிட்ட சாத்தியமாகும். ஆமீன். அனாதி தேவன்னா சங்கீதம் 90 நினைக்கிறேன், மோசையின் சங்கீதத்தில் இந்த வசனம் வருது. அனாதி தேவன் என்ன அர்த்தம்? அனாதியா, அநாதன் வாங்களே, அநாதன். அவனுக்கு கேட்க நாதி இல்லைங்க, இந்த மாதிரி சொல்றாங்க இந்த வேர்டு. அனாதி தேவன். எவ்வளவு ஒரு பின்னோக்குன தூர பார்வை, முன்னோக்குன்னு இல்லை, பின்னோக்குன்னு ஒரு தூர பார்வை. யாருமே இல்லாம ஒத்தையில இருந்த நேரம் ஆண்டவர், எந்த படைப்பும் இல்லை, அவர் மட்டும், அவர்கிட்ட உடம்பு கூட கிடையாது, ஒன்லி சோல், ஸ்பிரிட் இருக்கு, அவ்வளவுதான். உடம்பு கூட கிடையாது அவர்கிட்ட. அந்த உடல் இல்லாம ஆத்மாவும் ஆவியும் ஜீவனும் அந்த இணைந்திருந்த ஒத்தேல இருந்த காலம் அது, அனாதி காலம். அந்த அனாதி தேவன் இப்ப இருக்கிற உனக்கு அடைக்கலம். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நடத்துவார்னா என்ன சொல்லி கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவர் நடத்துவார்னா என்ன, எப்படி நடத்துவாரு? ஆண்டவர் நம்மளை நடத்துவார், மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். எப்படிங்க மரண பரியந்தம் நடத்துவார் நம்ம நம்ப முடியுங்க? என்ன உத்தரவாதம் இருக்கு? இன்னைக்கு நடத்தலாம், நாளைக்கு நடத்தலாம், அது எப்படி டெட் டேட் வரைக்கும் நடத்துவாரா அப்படின்னா என்ன சொல்லலாம்? மரண பரியந்தம் நீ நடத்துவாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கலாம்? என்னுடைய ஆரம்பத்திலிருந்து நடத்துகிறவர் அவர்தான். இந்த பின்னோக்கு பார்வை உங்களுக்கு இருந்தாதான் அந்த முன்னோக்கு பார்வையில பிடிப்பு வரும். என்ன பார்வை வரணும்? பின்னோக்கு பார்வை. என்னுடைய ஆரம்பம் டே 1ல இருந்து என்னைய நடத்துகிறவர் அவர்தான். இதைத்தான் சங்கீதத்துல பல இடங்கள்ல பதிவு செய்யறாங்க. என் தாயின் கற்பத்தில் என்னை ஆதரித்தவர் நீரே. பல தடவை அதை பதிவு செஞ்சு வர்றாங்க. நம்ம கண்ணு அதுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன் அவங்க அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா மேட்ரா தான். ஆரம்பத்திலிருந்து என்னை நடத்தி வருகிறவர் அவரே, மரண பரியந்தம் நடத்துவார். அப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். நீங்க இடையில ஆண்டவரை எப்பவுமே நுழைச்சாலே பிரச்சனை தான்.
என்ன சொன்னேன்? ஆண்டவரை எங்க கோர்க்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில இடைப்பதில் ரட்சிக்கப்பட்ட அந்த காலம் வந்ததுங்க. ஆண்டவர் அப்பதான் என்னைய நடத்த ஆரம்பிச்சாரு. பெரிய தப்பு இது, பெரிய தப்பு. நான் அப்படித்தான் நான் வாழ்ந்திருக்கிறேன், அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்படித்தான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணாங்க. அதனால இங்கெல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் மாத்திடுவாரு. பண்ணக்கூடாது. ஆதி காலம் அனாதியான தேவனை, ஆதி தேவனை நம்ம இடையில நுழைக்கலாமா? எப்படி நுழைக்க முடியும்? கர்த்தர் நல்லவர். அப்ப ஆண்டவர் நம்மளை மரண பரியந்தமும் நடத்துவாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? என்னுடைய ஆரம்பத்திலிருந்து என்னை நடத்தினவர் என்னுடைய முடிவு பரியந்தமும் என்னை நடத்துவார், இனிமேலும் நடத்துவார். இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். அந்த இதுவரைங்கிற வேலைத்தான் நல்லா நான் ஆழமா சொல்றேன். இதுவரைங்கிறது ஒரு வாரத்துக்குள்ளோட கணக்கு வரும், ஒரு மாசத்துக்கு கூட கணக்கு வரும், இந்த வருஷம் அப்படி கூட வரும். அப்படி வரக்கூடாது. டே 1ல இருந்து வரணும் கணக்கு. இதுவரை நடத்தினவர்னா கருவில் கற்பப்பையில் கருவாய் நான் தோன்றினதிலிருந்து நடத்தினவர் அப்படின்னு வரணும். அப்ப ஆண்டவர் நம்முடைய ஆரம்பத்திலிருந்து நம்ம நடத்தினார். சரிங்களா? நம்மள ஆண்டவர் நடத்துறாருன்னு நமக்கு தெரியாத காலங்களிலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நடத்தியிருக்கிறார். நம்மள ஆண்டவர் நடத்துகிறார் என்ற அறிவே இல்லாம, அப்படிப்பட்ட சிந்தனை தாற்று உணர்வே இல்லாத அந்த நாட்களிலேயும் தேவன் நம்மை நடத்தி இருக்க, இப்பொழுதோ அப்படிப்பட்ட சிந்தைகளும் எண்ணங்களும் மெருகேறி நிற்க, நிரம்பி வழிகிற எந்த காலங்களில் நம்மை நடத்தாமல் இருப்பது எப்படி? நம்புறீங்களா? என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பான்னு நான் கேட்டிராத ஜெபித்திராத அந்த காலங்களிலே அவர் என்னை நடத்தி இருக்க, நடத்துங்கப்பான் என்று கேட்கிற எந்த காலங்களில் என்னை நடத்தாமல் இருப்பாரா? இதுக்கு தான் அந்த அந்த டே 1ல இருந்து பாருங்கன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அவ்வளவுதான். இந்த கேள்விதான் உங்களுக்கு அழகா ரைஸ் ஆகி ஆன்சர் கிடைக்கும். ஃபெய்த் நல்லா வரும். அங்கிருந்து நீங்க வரணும், இடையில இருந்து வரக்கூடாது. அந்த காலங்களிலேயே நான் நம்பல, என்னை நடத்தி இருக்கிறாரு. அப்ப கூட நான் ஜெபிக்கவே இல்லை. நான் அவர்கிட்ட கேட்டதில் நடத்துக்கப்பான்னு கேட்டதுல என்னுடைய மன விருப்பத்தின்படி, என் இஷ்டத்தின்படி, நான் என்னுடைய சுயாதீனத்தின்படி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பயுமே தேவன் என்னை நடத்தி இருக்க, இப்பொழுதோ அவருக்கு உட்பட்ட அவருடைய கைக்குள்ளான ஆடுகளா இருக்கும்போது என்னை நடத்தாதிருப்பாரோ? அவர் கைக்கு வெளியே இருக்கும் போதே நடத்தி இருக்க, கைக்கு உள்ள இருக்கும் போதே நடத்தாதிருப்பாரோ? ஆமீன் சொல்லுங்க.